எனக்கு அண்ணன் இல்ல பண்டிகையா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்ணா வருஷம் வரும் அண்ணன் கொடி முன்ன வரும் எனக்கு தை கிருத்திங்கம்மா எனக்கு தை கிருத்திங்கம்மா எனக்கு தம்பி இல்ல பண்டிகையா எனக்கு தம்பி இருந்திருந்தா எனக்கு தம்பி இருந்திருந்தா எனக்கு தவளை வருத்த வரும் என் தம்பி கொடி முன்ன வரும் என் கண்ணே எனக்கு வடக்கே வெகு தூரம் எனக்கு வடக்கே வெகு தூரம் எனக்கு வாழையிலே சாதம் வரும் என்ன வாவென்று அழைப்பாரில்ல என்ன வாவென்று அழைப்பாரில்ல எனக்கு வாழையிலே சாதம் இல்லை எனக்கு தெற்கே வெகு தூரம் எனக்கு தெற்கே வெகு தூரம் எனக்கு தையிலே சாதம் வரும் என்ன தேடி அழைப்பாரில்ல என்ன தேடி அழைப்பாரில்ல எனக்கு தையிலே சாதம் இல்லை நான் கட்டி தயிர் எடுத்து நான் கட்டி தயிர் எடுத்து மாவின கை கொண்டு பந்தெடுத்து நான் சாதி கடையும் போது நான் சாதி கடையும் போது எனக்கு சங்கி சத்தா கேட்டதம்மா அது யாரு வீட்டு சங்கு என்ன அது யாரு வீட்டு சங்கு என்ன என் தாய் வீட்டு சங்கு என்ன எனக்கு தகுந்தவங்க சொன்னாங்க எனக்கு அப்பா திடுக்கிடுச்சு எனக்கு அப்பா திடுக்கிடுச்சு யாட பலம் குஞ்சிடுச்சு நான் பாலாறு வந்தனம்மா நான் பாலாறு வந்தனம்மா எனக்கு பாதி பொழுதாச்சு பாருங்க பிணத்தை எடுக்காதீங்க
நீங்க பிணத்தை எடுக்காதீங்கோ, நான் பிணத்துக்கு சொந்தக்காரி, நான் பூமாலை போடணுங்க. நான் மஞ்சள் அலங்கரித்து ஏராசன மஞ்சள் அலங்கரித்து நான் மணி விளக்க ஏற்றி வச்ச அந்த மஞ்சள் மணமறியா எடை கொண்ட என் கனவா எனக்கு மாங்கல்யோ நிலைக்கலையா. நான் குங்குமத்தால் பாத்தி கட்டி, நான் குங்குமத்தால் பாத்தி கட்டி, நான் குண்டு மல்லி நாத்து விட்டே. ராஜா அந்த குங்குமம் விளையறியா எடை கொண்ட என் கனவா எனக்கு குங்குமம் நிலைக்கலையே. நான் சந்தனத்தால் பாத்தி கட்டி, நான் சந்தனத்தால் பாத்தி கட்டி, நான் சப்பங்கி நாத்து விட்டே. அந்த சந்தன விலையறியா என்னை கொண்ட என் கனவா உன்ன சந்தையிலே விட்டு விட்டே. நான் பெண்ணா பிறந்த கொல்ல, நான் பெண்ணா பிறந்த கொல்ல, பிடிமண்ணானா பிறக்கலப்பா. நம்ம அண்ணா பிறந்திருந்தா, நம்ம அண்ணா பிறந்திருந்தா நான் புல்லா முளைச்சிருப்பேன். என்ன மாடு வந்து பேசிருக்கோம். எப்பா நான் காக்காய கத்துறனே, நான் காக்காய கத்துறனே, ஏராசவு காதுல தான் கேட்கலையா. எப்பா எத்தியமா என் அங்கம் பதறுதையா, எனக்கு ஆதரவு இல்லையா. அங்கம் பதறுதையா, எனக்கு ஆதரவு இல்லையா. அங்கம் பதறுதையா, எனக்கு ஆதரவு இல்லையா. நான் பெண்ணாய் பிறந்த பாவம், நான் பெண்ணாய் பிறந்த பாவம், நான் பெண்ணாய் பிறந்த பாவம், நான் வேதையுமே எனதையே. அங்கும் பதறுதையா, எனக்கு ஆதரவு இல்லையா. எப்பா, நீ மாட்டு மடிச்சிட்டியே, நான் எத்தனை நாள் தாய் வீட்டுக்கு போகணுமாப்பா? என்னை அழைச்சிட்டு போகணுமாப்பா? எனக்கு எந்த தாய் வீடு பாப்பா இருக்குது அப்பா? நான் காடனியனுமா, நான் உலகிலே அமரனுமா? நான் முக்காடனியனுமா, நான் உலகிலே அமரனுமா. நான் முக்காடனியனுமா, நான் உலகிலே அமரனுமா? நான் பெண்ணாய் பிறந்த பாவம், நான் பெண்ணாய் பிறந்த பாவம், பெண்ணாய் பிறந்த பாவம்.
அரிக்கணுமா நான் தாலியிலே பகணுமா தாலி அரிக்கணுமா நான் தாயினே போகணுமா நான் தாலி அரிக்கணுமா நான் தாலியிலே பகணுமா நான் பெண்ணாய் பிறந்த பாவா பெண்ணாய் பிறந்த பாவம் அஞ்சம் பதறுதையா எனக்கு ஆதரவே இல்லையா அண்ணா அந்த கோடி போட போறதுக்கு ஆள் இருக்காங்களா? கொடு 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 வாத்தியார். எனக்கு கோடி போட்டாச்சப்பா எனக்கு கோடி போட்டாச்சப்பா எப்பா எஸ்மா உன்னுடைய கடைசி சீர்வந்தனை செய்துட்டாங்கப்பா நான் போறேன்ப்பா பத்மாவதி, என்னை மன்னித்து விடமா, என்னை மன்னித்து விடு. இவருடைய மகனுக்கு திருமணம் செய்தது என்ன தெரிகிறதா? திருமண ஆசையோடு என் மகன் இறந்து விட்டார். அதனால் அவன் சொர்க்கம் சேர வேண்டும் என்று இவருடைய மகனுக்கு திருமணம் செய்து விட்டேன். என் மகனை விடம்மா, சுடுகாட்டை எடுத்து சென்று என்னுடைய கணத்தில் சொல்லி வைத்து. இது தர்மம் ஐயா, இது நீதி ஐயா. மகனை கொண்டு சென்று நான் தகனம் செய்ய போகிறேன் கூறுகிறாயே. இறந்து விட்ட மகன் சொர்க்கத்திற்கு போக வேண்டும், மோட்சத்திற்கு போக வேண்டும். அவரை திருமணம் செய்து மோட்சத்திற்கு அனுப்புவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறாயே. உயிரற்ற பிறத்திற்குரிய பாடுகிறாயே. உயிரோடு இருக்க என்ன நினைச்சு பாருங்க. எனக்கு நீ யார் யார் இருக்கிறாங்க, யார் யார் வந்து கேட்க போறாங்க. என் மகனை விட சுடலை கெடுத்து போறேன் கூறுகிறாயே. ஐயா, நேற்று உன் மகன் இறந்து விட்டாரு. அப்போது அவர் எரித்திருக்க கூடாதா, அவரை புதைத்திருக்க கூடாதா, அவர் தகனம் செய்திருக்க கூடாதா? அதையெல்லாம் விட்டு விட்டு இன்று என் கழுத்திலே மாலை சூடி மகளுக்கு சூடிய பிறகு என் மகனை கொண்டு போற சூழலைக்கு விடு என்று கேட்கிறாயே. ஐயா, நேற்று வரை அவர் உன்னுடைய மகன். அவர் எப்பொழுது கழுத்திலே மாலை சூடி மகளுக்கு சூடினாரோ அது முதல் கொண்டு அவர் உன்னுடைய மகன் கிடையாது, என்னுடைய கணவர். அவரை எரிப்பதோ, அவரை புதைப்பதோ, அவரை தகனம் செய்வதோ அதற்குள்ளா ஏற்கனவர் நான் தகனம் செய்கிறேன். நீங்க யாரை போயிட்டு வரீங்க? பத்மாவதி, உன் விருப்பமே என் விருப்பம் தானம்மா. பெண் என்றால் நீ அல்லவா பெண். பெண் குலத்தின் பொன் விளக்கு. தொற்றுத்தாலி கட்டிய கணவன் இறந்த பிணமாக இருந்தாலும் என்னை சாதனை உரைக்கின்றதம்மா. போயிட்டாங்களப்பா, உன்னை விட்டு எல்லாம் போக முடியலையே. நான் எப்படிப்பா உன்னை விட்டு போவேன்? உன்னை எடுத்து சேர்த்து தகனம் செய்து விட்டு உன் மேல விழுந்து என் உயிரை விட்டுறேன்பா. யா சீமா, நீரில்லா கிண
நீங்கள் தான் இழத்தி பட்டிவிட்ட மரமான நாடு வாவி ஒரு சுகம் காணல நான் வாவி ஒரு சுகம் காணல சுவாமி என்னை வாழ்த்துங்கள் சுவாமி. நீங்கள் சுமங்கலிமாவே, நீங்கள் சுமங்கலிமாவே, நீங்கள் சுமங்கலிமாவே. தீர்க்க சுமங்கலி பவன் என்ன சுவாமி? கழுத்திலே வாள் இருக்கிறது, மாங்கல்யம் இருக்கிறது, நெற்றிலே தேர் இருக்கிறது, கூந்தலிலே மலர் இருக்கிறது. உன்னை பார்க்கும் பொழுது திருமணமான மங்கை போல் காட்சியளிக்கிறாய். ஆகினால் தான் என் பாதத்தில் விழுந்து வணங்கி காக்கிறார். உன்னை பார்த்து தீர்க்க சுமங்கலிமான வாழ்த்தினி. கழுத்திலே மாலை இருக்கிறது, மாங்கல்யம் இருக்கிறது, நெற்றியிலே திலகம் இருக்கிறது, கூந்தலிலே மலர் இருக்கிறது, திருமணமான மங்கை போல் இருக்கிறாய். அதனால் உன்னை தீர்க்க சுமங்கலி பவன் என்று வாழ்த்து என்று கூறுகிறேன். சுவாமி, ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ பெண்ணிதானே அப்படி சொல்வார்கள். அதுதானே உண்மை. சுவாமி, நீங்கள் தீர்க்க சுமங்கலி பவன் என்னை வாழ்த்து விட்டீர்கள். ஆனால் என் கணவரை இதை இறந்து நாயோ, கிடக்கிறார். இதோ இறந்து கிடக்கும் உன்னுடைய கணவனா? உன் கணவனோ இறந்து விட்டான். ஆமா. கணவன் இறந்த பிறகு எப்படி காட்சியளிக்க விடும்? அமங்கலியாக அல்லவா காட்சியளிக்க விடும்? நீயோ எனது கண்களுக்கு சுமங்கலியாக காட்சியளித்தாய். ஆகினால் உன்னை பார்த்ததும் தீர்க்க சுமங்கலிமான வாழ்த்து விட்டேன். நான் வாழ்க்கையை தவறுதான் பணிவிட வருகின்றேன். சுவாமி, ஒரு கணவனால ஒரு பெண்ணால தீர்க்க சுமங்கலியா வாழ முடியும்? முடியாது. தேவையில்லை, அப்படி வாழ்த்தலாமா? வாழ்த்து கூடாது. வார்த்தை வீண் போக கூடாது சுவாமி. ஆகையால் என் கணவர் உயிரோட நாராயிரம் உன்னை பார்த்து தீர்க்க சுமங்கலிமான வாழ்த்து நடத்தினார். இறந்து கிடக்கும் உன்னுடைய கணவனுக்கு நான்கு கொடுக்க விடுமா? ஆமா. பின்னி ஏதோ என்னையும் அறியாமல் உன்னை பார்த்து நான் தீர்க்க சுமங்கலிமான வாழ்த்து விட்டேன். நான் வாழ்க்கையை தவறுதான் பணிவிட வருகின்றேன். அப்படி முடியாதுன்னா ஒரு பின்தொடர்ந்து நான் வருவேன். என் ஆமா. நானும் ஒரு பிரம்மச்சாரி, முற்றூத்துறை நாரத மகாபலிவன். என்னோடு நீ புறப்பட்டு வந்தால் பூலோகத்திலே பார்ப்பவர்கள் எள்ளி நகையாடுவார்கள். என்னோடு வந்து என்ன செய்ய போகிறாள்? உன் வழியை நீ பாரு, என் வழியை நான் பார்க்கிறேன். இல்லைன்னா என் கணவர் போயிடக்கூடாது. கொடுத்தாலும் உன்னுடைய கணவனுக்கு உயிர் கொடுக்க முடியும். ஆமா. இல்லாவிட்டால் என்னோடு வர போகிறாய். ஆமா. என்னே உன்னை பார்த்தால் பிடிவாத காரியம் போல் இருக்கிறது. உன் கணவனுக்கு உயிர் வர வேண்டும், அவ்வளவுதானே? ஆமா. இப்பொழுதுதான் ஒரு யோசனை எனக்கு நினைவுக்கு என்ன யோசனை? உன்னுடைய கணவனுக்கு உயிர் திறந்து விட்டது. உன் கணவனுடைய உயிரை கலந்து சென்றது யார் தெரியுமா? யார்? வைவசுத பட்டியெடுத்து ஆளக்கூடிய யமதர்மன். அந்த யமதர்மன் இந்த பூலோகம் வந்தால் நிச்சயமாக உன் கணவனுக்கு உயிர் வந்துவிடும். யமதர்மன்? ஆமா. அந்த யமதர்மனை நான் எப்படி பார்ப்பது? நாராயணா, காலையில் எழுந்தவுடன் என் முகத்தில் ஆணை விடுத்துக் கொண்டேனார். அப்படி என்றால் அந்த வைவசுத பட்டியல் வைக்கிறது. யமதர்மன் எப்படி இருப்பார் உனக்கு தெரியாது. சரி, உன் பரிதாபம் நிலைக்கிறது. இப்பொழுது புறப்படுகிறேன் வைவசுத பட்டிடம். சந்திக்கிறேன் யமதர்மனை. கந்திரமாக பூலோகம் வைக்கிறேன். என் பாதத்தில் எப்படி விழுந்து வணங்கினாயோ அதே போன்று யமதர்மன் பாதத்தில் விழுந்து வணங்கினால் நிச்சயமாக உன் கணவனுக்கு உயிர் வந்து நீ தீர்க்க சுமங்கலியோடு வாழா. அப்படியா? என்ன கணவருக்கு உயிர் வருமா? எல்லோரும் வாழ்த்துறார்களே, அவர் வார்த்தை பழித்து விட்டதா? அவர் கூறிய வார்த்தை எனக்கு வாழ்க்கை தரப்போகிறதா? சுவாமி, நீ மண்ணிலே வரைந்து விட்டாய் என்று வேதனையோடு இருக்கிறேனே, உனக்கு உயிர் வரும் என்று கூறிவிட்டு போகிறாரே. சுவாமி, சுவாமி, மண்ணை விட்டு போனால் என்ன என்னுடைய மாதா, மண்ணை விட்டு போகாமல் காத்திருப்பேன். மண்ணை விட்டு போனால் என்ன என்னுடைய மாட்டா, தன்னை விட்டு போகாமல் காத்திருப்பினாண்டா.
விட்டது. அவனை சொர்க்கம் சேர்ப்பதா அது நரகம் சேர்ப்பதா என்ற கணக்கை பார்க்க வேண்டுமே. ஆனால் ஏதோ வீணை காண கேட்கிறது. அழைத்தவன் கூறலுக்கு வருவேன் என்றான். அழைத்தவர் குரலுக்கு வருவீர்கள் இதையிலே கண்கள் பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவீர்கள் பாரதத்தில் கண்கள் கண்கள் பாரதத்தில் மண்கள் சிறையிலே அவர் பிறந்தார் படகினில் மீறி மனை புகுந்தார் அழைத்தவர் குரலுக்கு வருவீர்கள் இதையிலே கண்கள் பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவீர்கள் பாரதத்தில் கண்கள் கண்கள் பாரதத்தில் மண்கள் சந்திக்கப்பட்ட யமதர்மனை இந்த சிம்மாசனத்தில் இந்த சிம்மாசனத்தில் தான் நீங்கள் நீ அமரக்கூடிய சிம்மாசனத்தில் நான் அமர வேண்டுமா? ஆமா. அடடா, என்ன பெருமை என்ன பெருமை. எங்கெங்கயோ போனேன், யார் யாரையோ பார்த்தேன். ஆனால் ஒருவர் கூட வானாரதா திருநேரம் அமரநாரதா என்று யாருமே உரைக்கவில்லை. அந்த அளவிற்கு உங்களை பற்றி தெரிந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வைமசூத பற்றின நீ அமரக்கூடிய சிம்மாசனத்தில் என்னை அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். உண்மைதான். உனக்கு நான் என்னதான் கைமாறு செய்ய போறேன்னே தெரியல. ஜனகா, ஆமா, நீங்க எதுவும் ஜெயிச்சவள வந்த மாதிரியே போயிட்டீங்கன்னா போதுமானது. மாமா, யமதர்மா, என்று இல்லாமல் இன்று இவ்வளவு தூரம் வர காரணம் என்ன? உன்னை சந்திக்க வேண்டும் என்று பூலோகத்தை சுற்றி வளர்ந்து விட்டு பூலோகத்தின் வழியாக வந்து பூலோகத்தில் ஒரு அதிசயத்தை நான் கண்டி. பூலோகத்திலே ஒரு அதிசயமா? உண்மைதானையா? அப்பேற்பட்ட அதிசயம் என்ன அதிசயம்? ஒரு பெண்ணாகப்பட்டவள் கடுமையான தவத்தை மேற்கொண்டிருந்தாள். இது ஒரு அதிசயமா? பூலோகத்தில் பெண்கள் தவம் இருப்பது அவசியமா? உண்மைதான். உடனே அந்த பெண்ணின் அறியாமல் சென்று இவ்வளவு கடுமையான தவத்தை மேற்கொண்டிருக்கிறாய், யாரை குறித்து கடந்த வசைகளாய் என்று கேட்டி கேட்டிருப்பாய். அதற்கு அந்த பெண்ணிடம் நடவடிக்கை தெரியுமா? என்ன வரைத்தார்? நான் வணங்கக்கூடிய தெய்வம் என் குடும்பத்தில் குத்துவிளக்கு, என் குலதெய்வம் அந்த யமதர்மனை குறித்து கடந்த வசைகளை என்னை கூறி. ஆமா, பூலோகத்தில் ஒரு பெண்ணானவள். ஆமையா. ஆனா போது நிறுத்தமாமா. பூலோகத்தில் உள்ள பெண்கள் அனைவருமே தெய்வத்தை கோரிதான் தவம் இருப்பார்கள். என் மாங்கலை நிலைக்க வேண்டும், என் கணவனுடைய ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று ஆண்டவரை கோரிதான் தவம் இருப்பாங்க. யாராகிலா பாவி என்று சொல்லக்கூடிய என்னை பார்த்து யாருன்னா தவம் இருக்கிறார் சொன்னா நம்புற மாதிரியாது. அதே சந்தேகம் நான் நினைக்கிறேன். பாவி என்று சொல்லக்கூடிய யமதர்மனை அவதூறாக தோற்றக்கூடிய பூலோகத்தில் ஒரு பெண்ணாகப்பட்டவள் கடுமையான தவத்தை மேற்கொண்டிருக்கிறாய். இந்த கடுமையான தவம் எதற்காக என்று கேட்டி கேட்டிருப்பாய். ஒருவேளை நீ வணங்கக்கூடிய ஆண்டவன் அந்த யமதர்மன் கண் முன்னால் காட்சியளித்தால் என்ன வர கேட்க போகிறாய் என்று கேட்டி கேட்டாயா? அதற்கு அந்த பெண்ணால் நினைவுறுத்தல் தெரியுமா? என்ன வரைத்தால்? நான் வணங்கக்கூடிய தெய்வம் என் குலதெய்வம் அந்த யமதர்மனை கண் முன்னால் காட்சியளித்தால் நான் கேட்கக்கூடிய வரம், என்னை தொட்டு தோலை கட்டிய கணவன் இன்னொரு சாக வேண்டும், எனது கள்ள புருஷன் 100 ஆண்டு காலம் உன்னோடு வாழ வேண்டும். யார் யாரோ ஆசைப்பட்ட சேர்த்து வைக்கும் பந்தத்தில் போவாங்க என்ன யார் யாரோ ஆசைப்பட்டால் தீர்த்து வைக்கும் மன்னகிரியே பூம்பாட்டு என்ன ஆச்சினா கிட்டுரே
கோழிதான் என்னோடு நூலும் இல்ல என்னோடு வாழும் இல்ல என்னோடு நூலும் இல்ல என்னோடு வாழும் இல்ல காற்றோடு போகும் காற்றாடினா என் ஊர் மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் உன்னை போன்ற ஒரு தரங்கட்ட பண்ணானவன் என்ன ஒரு ஆணவம் இருந்தால் இந்த யமனுக்கு ஒரு தவம் இருப்பாய். அதுவும் எப்படி கட்டு தாலி கட்டி கணவன் சாக வேண்டாம், உன்னுடைய கள்ளபுரத்தை 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று என்னைக்கு ஒரு தவம் இருக்கிறையா? இப்போது அவனுக்கு வரவ சாபத்தை மாற்றி அமைக்கிறேன். உன்னை தொட்டு தாலி கட்டி கணவன் இந்த பூவில் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். அவன் விட்டு சாக வேண்டாம். உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் இந்த பூவுலகில் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். உன் கள்ள புருஷன் சாக வேண்டும். தொட்டு தாலி கட்டிய கணவன் சாக வேண்டும். நான் வச்சுக்கிற கள்ள புருஷன் தான் 100 ஆண்டு காலம் வாழணும்னு உன்னை தான் வந்தேன். வரம் கேட்டேன். தமிழ் மண்ணிலே பிறந்த நீ கட்டிய கணவனை கொலை செய்துவிட்டு கள்ளக்காதல் வாழ வேண்டும் என்று என்னை கோரி தவம் இருக்கிறாயா? உனக்கு அந்த வரத்தை சாபமாக மாற்றுகிறது கூறி தொட்டு தாலி கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். நீ வச்சுக்கிற கள்ள புருஷன் தாண்டி சாகணும்னு சாக வேண்டும். அதானே சாமியா? தொட்டு தாலி கட்டிய கணவரை இறந்து கிடக்கிறாரு. நான் எந்த கள்ள புருஷன் வச்சுக்கிறேன் வந்து சாபம் கொடுக்குறீங்க? நீங்க என்ன சொல்றா? இறந்து விட்டு கணவருக்கு உயிர் வருமா என்று எல்லா தெய்வங்களையும் வேண்டி வணங்கி ஆயுதுக்கு நடக்கிறேன். நான் எந்த கள்ள புருஷனை வச்சுக்கிறேன்னா சுவாமி வந்தால் உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் வாழணும், நீ வச்சுக்கிற கள்ள புருஷன் தாண்டி சாகணும் சாபத்தை கொடுக்குறான். சுவாமி பாருங்க சுவாமி, என்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் தானே வாழணும். என் கணவர் போயிருக்கு. எனக்கு அப்பவே தெரியாது. அது என்னால் முடியாது. வருவேன். ஒரு படுமா ஒரு படுமா பாவிகளே ஒரு படுமா ஒரு படுமா ஒரு படுமா பாவிகளே ஒரு படுமா ஒரு படுமா ஒரு படுமா பாவிகளே ஒரு படுமா நாட்டினாலும் தலை கொள்ளும் திட்டமெல்லாம் ஒரு படுமா ஒரு படுமா ஒரு படுமா பாவிகளே ஒரு படுமா ஒரு படுமா ஒரு படுமா ஒரு படுமா. நீ ஒரு நாள் இருக்கிற வரைக்கும் எதுவும் போட போறது நாராயணா, நீ எப்ப எத்தனை காலம் எத்தனை வயது சுத்தப்பட்டத்துல வச்சியோ அப்பே எனக்கு பிடிச்சது. நான் எங்க ஊர் எதற்காக இந்த சினம் இருக்காத பின்ன என்னையாச்சு? நீ உரைத்த பெண்ணானவள் என்ன உரைத்த எனக்கு ஒரு தவம் இருக்க சொன்னல, உண்மைதான். அந்த பெண்ணை இவளா பாரு. நாராயண நாராயணம். ஆச்சா. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க. நீ வேகமா போகும்போதே தெரியும் எங்க ஒரு பள்ளத்துல விட போறது. பள்ளத்தை வெட்டி வச்சுதானே வந்து கூட்டு வந்தேன். நானாயா? இல்ல பின்ன ஓ, நான் உரைத்த பெண் இவள் கிடையாது. பிறகு அதோ பார்த்தறியாமல் தொலைவிலே தபத்தை பேர் கொண்டிருக்கிறாளே இந்த வயல. ஆமா, இந்த வயல சத்தியமா ஆமாயா? இந்த பெண்ணு கிடையாது. இவள் கிடையாது. மாமா நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் மாமா. ஏ நீ உரைத்த பெண் இவள்தான் என்று நம்பி நம்பி வரத்தை சாபமாக மாற்றி அமைத்து விட்டு மரத்தை சாபமாக மாற்றி வைத்து விட்டாயா? என்னவென்று? தொட்டு தாலி கட்டி கணவன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், உன் கள்ள புருஷன் சாக வேண்டும் என்று சாபத்தை எடுத்து விட்டு. நாராயண நாராயணம். நீங்களும் வாழ்த்து விட்டீரா? அப்ப நீங்களா எனக்கு மேல திருவேரா? இல்லையா, நீங்களா வாழ்த்து விட்டீர்கள் கேட்டி நான் வாழ்த்துட்டு மாட்டிக்கிறேன் மாமா. சரி, உன்னால் முடியாதது ஒன்று இருக்கிறதா? ஐயோ உயிரை கொடுக்க வேண்டும் என்று அந்த பெண் கூறுகின்றார். கேட்கிறாள். உயிரை கொடுத்து விடு. யார் உயிரை? உன் உயிரை தான் புடிச்சு கொடுக்க கொடுத்தா நானு. என் உயிரியா? உயிரை எடுக்க விட்டுதான் எனக்கு அனுமதி உண்டே தவிர அன்னார் தான் என் உயிரை எடுத்துக்கிறேன். உன்னமா எடுக்க போறேன். இனிமேலும் எடுப்பேன், நான் முழுவதும் எடுப்பேன், கவலைப்படாதே. உயிரை எடுக்க மட்டும்தான் எனக்கு அதிகாரம் உண்டே தவிர இறந்த பெண்ணுக்கு மீண்டும் உயிர் தர வரும்போது என்னால் முடியாது. உயிரை கவர்ந்து வர மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்கிறது. இறந்த எனக்கு பிணத்திற்கு உயிரை கொடுக்க உனக்கு உரிமை கிடையாது. முடியாது. சரி, உயிரை கவர்ந்து வருகிற உரைக்கடாகி எப்படி கவர்ந்து வருகிறாய்? பிரம்மனால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட உயிரானது, அந்த உயிரானது பிறந்து வளர்ந்து இத்தனை ஆண்டு காலம் தான் இந்த உலகத்தில்
வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை நெறிமுறையோடு வாழ்கிறது. அப்படி வாழ்ந்த அவர் ஆட்காலம் முடிந்தவுடனே பிரம்மச்சுவடிய வருகாலம் அவர் ஒரு உயிரை கவர்ந்து வந்து அவர் செய்த பாவம் பிடித்து வைத்து அவரை சொர்க்கமோ அல்லது நரகமோ சேர்ப்பது எமது கடமை அல்லவா? ஓ, அவர் ஆயுட்காலம் முடிந்த பிறகு அவருடைய உயிரை கவர்ந்து வந்து அவரவருக்கு ஏற்ற தண்டனை பிரகாரம் சொர்க்கமோ நரகமோ அமைப்பது வழக்கம். இதோ இறந்து கிடப்போன் யார் தெரியுமா? யார்? மதிவதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னன். அவருடைய ஒரே மகன் ஒப்பற்ற மகன் சிவமணி 25 வயதிலே நாகத்திடுவதாகத்தான் இருந்தது. நேற்று கவர்ந்து வந்த உயிருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று முதலாக குடியேற காடுபடி அழைத்து வந்து அவன் செய்த தவறுக்கு ஏற்றவாறு அவனுக்கு தண்டனை கொடுத்தீர்கள். இரண்டாவது தஞ்சாவூரை சேர்ந்த தாம் தலுக்குராணியும் சாராய கடை சரோஜம் அழைத்து வந்தீர்கள். அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்க சமயத்திலே உன் சபையிலே நாட்டியம் ஆடினார்கள். அந்த நாட்டியத்திலே மதிமயங்கி சித்ராகுப்தன் கணக்கை தவறாக உரைத்து விட்டார். 25 வயதிலே நாகத்தி இடுவதாக இருந்தது. ஆனால் 25 வயதிலே அவனுடைய ஆயுட்காலமே முடிந்து விட்டது உரைக்க அவனுடைய வார்த்தையை கேட்டு நீயும் சென்றால் சிவமணியின் உயிரை தவறாக கவர்ந்து வந்தாய். கவர்ந்து வந்த உயிருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று பிரம்மச்சுவடியை பார்க்கும் சமயத்திலே அப்போதுதான் தெரிந்து நீங்கள் செய்த தவறு அவன் ஆயுட்காலமே முடியவில்லை என்று. உடனே ஆயுட்காலம் முடியாமல் அவனுக்கு சொர்க்கமும் கொடுக்க முடியாது, நரகமும் அமைக்க முடியாது. ஆகினால் பஞ்சாட்சர பேழை ஒன்று ஏற்பாடு செய்து அந்த பஞ்சாட்சர பேழையை பாதுகாத்து வருகிறே அந்த சிவமணி உயிர்தான் இந்த பெண்ணுடைய கடமை. ஆமா, இது உனக்கு எப்படி தெரியுமாமா? எனக்கு சித்ராகுப்தனுக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மையாச்சே. எனக்கு தெரியாதது ஒன்று இருக்கிறதா? அது சரி, உனக்கு தெரிஞ்சா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி தான். ஊருக்கு நான் உலகத்துக்கே தெரிஞ்ச மாதிரி தான். ஏமா தெரியுமா எதற்காக விடுத்துக் கொண்டிருக்கிறார்? என்ன பண்ண மாட்டேன்னா இந்த பெண்ணுடைய கடவுளுக்கு உயிரை கொடு. உயிர் கொடுக்க என்னால முடியாது மாமா. ஏன் முடியாது? மும்மூர்த்தி ஆணை இல்லாமல் என்னால் உயிர் கொடுக்க முடியாது. மும்மூர்த்திகள் ஒருவேளை இந்த மும்மூர்த்திகளுக்கு வந்தால் அவர்கள் எப்போது வருவது, நான் எப்போது இங்கிருந்து போவது, நான் எப்போது உயிரை பிடிப்பது, எப்பொழுது வருவது உயிரை எடுக்க வேண்டும். அப்படியா? நான் அழைத்தால் இங்கு வருவார்கள். எப்பொழுது? இப்பொழுது. எப்படி? பாருப்பா. கூப்பிடு. தாத்தா அப்பா ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமண திருப்படி சரணம் கண்ணா. 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 பாத்தியா? இவர்தான் என்னுடைய தந்தை. யாரு? இவர்தான் எங்க தாத்தா. தாத்தா? அவரும் ஒரு தாத்தா தான். அவர் தாத்தா அப்பா தானே? ஆமா. ஒரு உலகத்தெல்லாம் புள்ள பார்த்து வச்சுக்கிறாங்க. ஆனா நீயும் பேசி வச்சுக்கிற பாத்தியா உன்ட்ட? என்ன மாதிரி ஆளு ஒரு ஆளுக்கு இல்லைனாக்கா உன்ன மாதிரி ஆளு வேலையே கிடையாதுங்க. அதனால தான் 3 யுகத்தில் உன்னை பயன்படுத்திக் கொண்டோம். பூலோகத்தில் உன்னை படைக்கவில்லை நாங்கள். ஏன் சொல்லுவாங்க? பூலோகத்துல படைக்கவில்லையா? ஆமா. அதற்கு முன்பாக நான் ஒருவன் தான் இந்த கழகத்தை செய்து கொண்டேன். செய்திருந்தாய். பூலோகத்தில் என்னை போன்ற நாடுகள் அதிகரித்து விட்டாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. பூலோகத்தில் எனக்கு வேலையே கிடைப்பது கிடையாது. அதனால தான் உன்னிடத்தில் வந்தேன். எங்கடா சொல்லியிருந்தா கட்சியில சுத்தி அந்த தான் வைக்கிறேன். ஆண்டவா நாராயணா, நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். யமதர்மா, நீ செய்தது தவறாக இருந்தாலும் சிவமணி உயிரை முன்னதாகவே பறித்து பஞ்சாட்சர பேழையிலே உயிரை அடைத்து வைத்திருக்கின்றாய். ஆமாம் ஆமாம். நரகத்திலோ சொர்க்கத்திலோ சேர்த்திருந்தால் உனக்கு தண்டனை நிச்சயம் உண்டு. அப்படியா? அப்பாறு செய்யாமல் அந்த பஞ்சாட்சர பேழையிலே வைத்ததனால் நீ செய்த தவறை மன்னித்து விட்டோம்.